ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மயிலன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நிறைய பேர் இம்பார்ட்டன்டா கேட்டுட்டு இருந்தோம். அக்கா மொட்டை ஃபங்க்ஷன் எப்பக்கா சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு மொட்டை என்ன மொட்டை ஏது மொட்டை அப்படின்னா வேலனுக்கு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் மொட்டை எடுக்க போறாங்க. பெருசா பண்ணல, ரொம்ப சிம்பிளா தான் பண்றோம். ஏன்னா உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கனால அதனால சிம்பிளா பண்றாங்க. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், மாமனால தாய் மாமன் சீரு அப்படி சொல்ல, தாய் மாமன் சீரு ஹெவியா காது குத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ முடிஞ்சது ஒரு போய் எடுத்துட்டு வரோம் பாருங்க. என்னன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணுங்க. நாங்க ஒரு 10 பவுன்ல செயின், ஒரு 15 பவுன்ல அது அப்படி மஞ்சள் ஆடு வாய வந்துரும். ஓகே, இப்போ பாப்போம் என்ன எடுக்கிறது, என்ன முடியும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். ஏன்னா இப்போதைக்கு எங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை. ஏன்னா பையனுக்கு செய்யணுன்றதுனாடி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம். அந்த காசு ராமனோட காசு தான் இப்போ எடுக்க போறோம். வேற வழி இல்லை. சரி ஓகே, இப்போ எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். போய் கடைக்கு போறது என்ன வரதெல்லாம் பாருங்க, ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப், நம்ம சேனல் புதுசா எடுத்து பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. இந்த மாடல் பெருசாயிடுச்சு, தொங்கிடுச்சு, காலை விட்டு உருகி எல்லாரும் திட்டினாங்க. அது தெரியும், அது அந்த மாடல் இல்லை. அது நான் போடலை, அவன் போடல, அது நம்மளா இதே போட போதும். ஏய் நல்லா இருக்கா? ஆனால் இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா இருக்கேன், காலுக்கு நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்குல்ல? அதே கேள்ல இது நல்லா இருக்கு, காலுக்கு நல்லா இருக்கு. கொலுசு மாதிரி தெரியல, அது நீ போடுறியா? நீ போடுறியா? அதில் வேற இல்லையா? இதே எடுத்துருப்பேன். நல்லா இருக்குல்ல? சாச்சா சவுண்டு கேட்கல பாரு, ரொம்ப மைனூட்டாக கேட்கு. யோசி, எனக்கு அந்த இதுதான், இந்த பழசு தான் நமக்கு பிடிக்குது. எனக்கு அது இல்லையாண்டா. இல்லைன்னா இந்த இதை போடு, இது நல்லா தானே இருக்குது. அப்போ அதே எடுத்துரு. பாம்பு கடிச்ச காலில், பாம்பு கடிச்ச காலில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே தானே, நல்லா தான் இருக்கு. நீங்க ஒரு கால் ஒன்று வீக்கமாக இருக்கும்னு சொல்லுங்க. அது அந்த கால் அது சரியாக தான் இருக்கு. அதில் போட்டேன். இப்போ அது கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தண்ணி படம் அரைஞ்சி அது இறங்கி போனனால தான் இந்த மாதிரி தூங்கி. நீங்கள் இதே நான் சொன்னேன், பத்திரத்தை கொடுத்தேன். அதே 11 வேணும்னு சொன்னனால இது கரெக்டாக பத்திரம். இது பத்திரம். இது நம்ம பத்திரம் நீங்கள் போ வேணான்னு. இதுதான் ராமனுக்கு பிடிச்சிருக்கான். இது பத்திரையா? பத்திரம். ஆனால் அது இறங்கிடுங்களா? அது ஒரு வெள்ளைன்னு இருக்காது. இது ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கை கால் கொலுசு எடுப்போம். இதுவே என் கொலுசு பெருசான கொலுசு, நெட்டி கருப்பான நெட்டி. தம்பி கடை எப்படி கடிச்சு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு போன அன்னைக்கே கடிச்சிட்டான்டா, வாங்கிட்டு போன அன்னைக்கே கடிச்சிட்டான். ஒரு அரட்டை அரட்டி விடுங்களேன். ஏண்டா
மத்தியானம் வந்தால் ரொம்ப நேரம் இருந்து எல்லாத்தையும் போட்டு பார்த்துருக்கலாம்ல. இல்லைடா பரவாயில்ல. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த 10 பவுன் தாலி செயினை மட்டும் அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. சூப்பராக கேவிச்சு. இங்கே பாரு, வீடியோவில் நான் காட்டுற மாதிரி இது எவ்வளோ அழகாக இருக்குது. இருக்கட்டும் கேவிச்சு, என்னல அழகாக இருக்குது. சின்ன தெரியுற மாதிரி இல்லையா? ஏய், உனக்கு அப்படி பார்க்க அப்படி தெரியுது, மொத்தம் காலுக்கு அழகாக இருக்குது. இதை கலட்டி போடுறது, இதை எடுத்துகிட்டு போ, இதை எடுத்துகிட்டு பாரு. ஏன் கொலுசு கீழே போய் சும்மா ஃப்ரீயாக போடுங்க. இங்கே பாரு மின்னு. அடுத்த அப்டேட் இதுதான். அவன் 2 சேர் உள்ள போட்டு வைப்பாங்க. செம்மையாக இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? சும்மா வெளியில எடுக்கலாம். இல்லை 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 சும்மா போட்டு பார்த்தேன். இப்படி தானே போடுவேன். எப்படியா எப்படி இருக்குதாம்மா? பெருசாக பெருசாக இருக்கா? எடுத்துக்கோ, கவலைப்படாது. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுவோம். வெயிட்டாக இருக்கு. இது பாய்ஸ். இதுதான் வந்து எங்கள் அம்மா சொன்னது. எங்கள் அம்மா இதை தான் சொன்னது சார். இந்த பால்ஸாக இருக்கும்ல அது சொன்னது. இது எத்தனை வாங்க? இதுவும் 10 பவுன். ஆனால் பால்ஸ் வரனால இது நல்லா இருக்குல்ல, ஆனால் இது சின்னமாக இருக்குது. அதான் பால்ஸ் உங்களுக்கு வெயிட் வந்துடுது இல்லைன்னே, அதனால இப்படி இருக்கு. பால்ஸ் அழகாக இருக்கும் போட்டால். அதை விட இது இது போட்டால் இது பால்ஸ் வந்து உனக்குள்ள ஓகே. ஆனால் இந்த வெயிட்டே இதில் இருக்குது. அதான் அதுலேயே கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதுதான் நல்லா இருக்குதா? அதனால தான் எடுக்கணும். இப்போ சவுக்கு முடியுது. இதையுமே நீங்கள் ஷார்ட்டாக செஞ்சீங்கன்னா நல்லா பார்வை போடும். ஏன்னா கீழே நம்ம வெயிட் சேர்த்துறோம், மேலே பார்வை ஏறி எடுத்துருவோமா ஒரு மறுபடியும் யாருக்கு வேலைன்னுக்கா? எங்கள் அம்மா தூக்கி என்னை தூக்கி ஆடும். இதன் தாய்மாமன் சீர் எடுக்க போகிறோம். வேலை எடுக்கு எப்படி இருக்குன்னு வருது. நல்லா இருக்கு. இதை தான் சிண்டு எடுக்கும். மைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், நகை மேலே ஆசை இல்லை. எடுத்தோடனே கலட்டிடுறாங்க. இதுதான் சிண்டு சொன்னது. உனக்கு சொன்னதா? ஆ, நல்லா இருக்காண்ணா. இது எத்தனை வாங்க? 10 பவுன். தாத்தாடி வெயிட்டாக இருக்கும். வெயிட் இல்லை, பார்வையாக இருக்குது. வெயிட் இல்லை, பார்வை இருக்குல்ல, அதனால இது 7 பவுன் நார்மல். எதுல நல்லாவே இல்லை. இது இதுதான் நல்லா இருக்கு. உடையாம கிடக்குண்டா. நீ கிடக்கும். ஏன் அதுவும் தான் கிடக்கும். ஃபுல்லாக அழுகு. அழுக்கு செஞ்சு இதுனா உங்களுக்கு அழுக்கு செஞ்சாலும் தெரியாது. சரி முடிச்சிரு யோசி. நகை வாங்கிட்டு வந்திருக்கு. எத்தனை பவுன் நகை வாங்கிட்டு வந்திருக்கம்மா? இதில் இருக்கிறது 15 வரும். ஆ ம் 30 பவுன். ஆ மொத்தம் 60 பவுன் வாங்கிட்டு வந்திருக்கியா? யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்க? அது மாறா பயன்படுத்தி மாறாத கத்திக்கிட்டு இருக்கியா? மாறாதே கத்துறேன். இது எல்லாமே சும்மா பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து. கவரிங் நகை கவரிங் நகை என்னோட நிறைய 1 கிராம் கோல்டு நகை அவ்வளோ இருக்குது. சரி அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தாடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். வர வழியிலே செயினை மகி அத்துட்டான். உட்காரேன்னு சொல்லி பாருங்க. போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போனேன், வரும்போது பார்த்தீங்கன்னா செயின் இல்லை, அத்துட்டான். அந்த நகையெல்லாம் வைக்கிறதுக்கு தான் வந்து பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருக்கு. ஐயோ அதையும் நம்ப மாட்டீங்கன்னு தாங்க ஓப்பன் பண்ணி கூட காமிச்சிருந்தேன். வாங்கிட்டு வந்திருக்காங்க நினைப்பாங்க எல்லாரும். அன்பாக்சிங் வீடியோ. உள்ளே வந்து வெறும் பாக்ஸ் தான் இருக்குது. உள்ளக்குள்ளே ஏதாச்சும் நகையை வைப்போம். தங்கத்தை வைக்க முடியலனாலும் பித்தாளையவாது வைப்போம். குடியேஸ் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ இன்ட்ரோ முடிச்சிடும். ராமன் பாத்ரூம் போயிருக்கான், வெளியே வந்தோன்னா நாங்கள் வீடியோ முடிச்சிடுறோம். இப்போ கொலுசு இப்போ எதுக்கு வாங்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக ஆட்சி இருந்ததுக்கு போயிருந்தது கூட சின்னத்தெல்லாம் திட்டினாங்க. ஒத்த கொலுசு போட்டுட்ருக்கேன், இன்னொரு கொலுசு எங்கள் தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுலேருந்தே கொலுசு நான் கழட்டி வச்சு வெறும் கொலுசாக தான், வெறும் காலாக தான் தெரிஞ்சேன். கொலுசுலாம் போடவே இல்லை. ஆட்சி இருந்து இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆக போகுது. கொலுசே நான் போடவே இல்லை. ரொம்ப நாளாக போட எனக்கு கொலுசு வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. சரி இப்போ எப்படியும் அடிச்ச உடனே கடைக்கு போகணும், அதுக்கு ஒரு உட்காந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. சரின்னு சொல்லி கொலுசு மெட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருத்து போய் கிடந்துச்சு. சரி அதெல்லாம் போய் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கொலுசு மெட்டி அது இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 கிட்ட இருந்துச்சு. கொலுசு பார்த்திங்கன்னா
9500 சம்திங் கொலுசு வந்துச்சு. ஆன்டிக் கொலுசுனால ரேட் கொஞ்சம் கூட. எங்கள் அம்மா இதில் இந்த ரேட்டுக்கு இந்த கொலுசு வாங்குறதுக்கு நல்ல கொலுசு பெருசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பெருசாக நான் போட போகிறதில்ல, அதனால் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த கொலுசு, அது வாங்கியாச்சு. சரி ராம வீட்டுக்கு உள்ளே வெளியே வந்தோன்னே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம், ஓகேவா? ஒரு வழியாக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கணும் செயின் சும்மா விளையாட்டுக்காக நான் வந்து. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அப்போவே அங்கனே எடுக்கலாம்னு நினச்சேன் எனக்கு தெரியுமா. அதே நாங்கள் வீடியோலயே நாங்கள் எதுவும் சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் வீடியோவில் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. வீடியோலயே நாங்கள் எதுவுமே வாங்குறோம்ன்றலாம் மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து என்னையே அப்படியே இதை கொடுத்துட்டு அப்படியே வந்து அந்த செயினை கழுத்தில் பாடிட்டு வந்துடணும் அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப ஆசை செம்மையாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு விற்கிற விலைக்கு வந்து 10 பவுன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. 11 பவுன்ல தான் எடுக்கணுமா, இல்லைன்னா 9 பவுன்ல எடுப்போம். அவ்வளோலாம் கம்மியெல்லாம் எடுக்க மாட்டேன். எடுத்தால் 13-14 அங்கிட்டு எடுத்தா தான், இல்லைன்னா குறைச்சலாம் எடுக்க மாட்டேன். ஆசை எடுப்பேன், கண்டிப்பாக எடுப்பேன். அது இப்போ இல்லைனாலும் எப்பயாவது கண்டிப்பாக எடுப்பேன். எனக்கு இந்த நகை மேலே தாளிச்சு இப்போதைக்கு எனக்கு தாளிச்சு சும்மா இதையே சொல்லி நடிக்காத. உண்மையிலே வந்து நகை வந்து ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டது இவ தான். இப்போ யார் ஆசைப்படுறா? இப்போ நான் ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு நகை மேல இன்ட்ரெஸ்ட் போன. நான் ஏன் ஆசைப்படுறேன்? இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுல எனக்கு நகை மேல அவ்வளவா ஆசை இல்லை. இப்போ நான் ஆசைப்படுறேன்னா இந்த செயினுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு தெரியுமா? கெத்தா உனக்கு தான். இல்லை பெருசா நீ போட்டேன்னு வச்சுக்குவேன், எனக்கு தான் அதில் வந்து கெத்தா ஒரு மரியாதை இருக்கும். முன்னாடி பாரு இவ்வளோ பெரிய செயின் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு கெத்து கிடைக்கும். அது அப்புறமா பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இல்லை. எங்கள் அம்மா ஆசைப்பட்டுச்சுன்னா 5 பவுனுக்கு 8-10 பவுனா போட்டிருக்கலாம். எங்கள் அம்மா என்ன பண்ணுறது? அப்படிலாம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி செய்யணும் இல்லையா? அதெல்லாம் 7 பவுன் வந்து வந்து தாலி செயின்ல போட்டிருக்காங்க எல்லாருக்குமே. 5 பவுன் தாலி செயின் போட்டிருக்காங்க, 2 பவுன் எக்ஸ்ட்ரா நிச்சயதார்த்தத்துக்கு போட்டிருக்காங்க. அது மொத்தம் இது 7 பவுன் சொன்னீங்களா, அதை சொல்றேன். இது 5 தான். மொத்தம் எல்லாத்துக்குமே 7 பவுன் தான். சரிக்கு சமமாக தான் எனக்கு அருளுக்கு பண்ணாங்க. அருளுக்கு வந்து தாலி செயின் 7 பவுன் போட்டாங்க. எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு செயின் 2 செயின் 2 மஞ்சுக்கு அதே மாதிரி 7 பவுன் தான் போட்டாங்க. அது வந்து உங்க மாமா போட்டது, உங்க அம்மா ஒன்றும் போடல. ஆமா, எங்க அண்ணன் வீட்டுல போட்டது அது 7 பவுன் செயின். இல்ல போட்டிருக்க சொல்றேன், 7 பவுன் போட்டிருக்கா அப்படின்னு. எல்லாரும் 3 பேருமே 7 பவுன். எங்க அம்மாவும் 7 பவுன் போட்டிருக்காங்க. அம்மா அத்தை 7 பவுன், நான் 5 பவுன். இதுக்கெல்லாம் எதுக்கு 7 பவுன் கேட்கணும்? அந்த போய் கேட்குறேன். அதனால நல்லபடியா வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ரிங் வாங்கியிருக்கோம், கொலுசு வாங்கியிருக்கேன். எனக்கு அதை போட்டேன். மோதிரம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆமா மோதிரம் நல்லா இருந்துச்சு. மோதிரம் வாங்கியாச்சு. தாலி செயின் போட்டு பார்த்தா அப்புறம் இன்னொரு செயின், ராமனுக்கு ஒரு செயின், ராமனுக்குன்னு சொல்லி வேறனுக்கு போடுவோம்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அந்த செயின் 10 பவுன் செயின். ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஆனா பார்வை அப்படி ஒரு பார்வை நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கண்டிப்பா எல்லாமே எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் கூடி வரும், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரங்காலம் கூடியெல்லாம் வரலாம் அப்படிலாம் இல்லை. எடுக்கணும்னு நினைச்சிட்டேன்னா எடுத்துருவேன். எப்படி எடுப்பேன்? இந்த 5 வச்சிருக்கேன், என்ன 5க்கு பணம் சேர்த்துருவேன். பணம் பாதி 5 லட்சம் எனக்கு கம்மியாவா இருக்கு? 5 லட்சத்துக்கு 5 லட்சம் இல்ல, 5 பவுனுக்கு எத்தனை போல காசு தெரியுமா? இவன் கம்ப்யூட்டர் செயின்லாம் பாதி கடிச்சு 2ஆ வச்சிருக்கேன். அதெல்லாம் அடகு திருப்பி தானே பண்ண முடியும். திருப்பி தான் பண்ண சொல்றேன். பாப்போம். அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ ஏன்னா இப்போ நகை ரேட்டு கூட, நீ பழச போட்டாலும் நகை கூட போகும். நேற்று நகை சொன்னிச்சு பார்த்தல. இப்போ நகை ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா வச்சுங்களேன், இதோட நகை ரேட்டு வந்து குறையுமா. இப்போ நகை ரேட்டு கூட, அப்போனா அதுக்கு தகுந்த மாதிரி கூட போட்டு வாங்கிக்கலாம். செய்யுள் சேதாரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். கூட தான் செய்யுள் சேதாரம் அதே அமௌண்ட் தான் வரும். பாப்போம் என்ன நடக்குதுன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணி பார்ப்போம். ஆனா வந்து 916னா அதே அமௌண்ட் இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதுக்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் செக் பண்ணாங்க. அடுத்து வந்து ரெகுலரா வாங்குறது செக் பண்ணல. செக் பண்ணல. எனக்கு வந்து வெறும் 44,000 இருந்தால் 5 பவுன்ல நான் போட்டுடலாம். இது இப்போ நம்ம விற்கிறோம் அப்படின்னா உடனே உருக்கிடுவாங்க. நான் உருக்கி அது எத்தனை பவுன் வருதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் போடுவாங்க. எனக்கு இதை வந்து உருக்குறதோ விற்கிறதோன்றது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. எனக்கு தனியாக 10 பவுன் வருமா? ஆமாம், 10 பவுன். எங்கள் அம்மா போட்டதே எனக்கு 15 பவுன் தான். அதையும் வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை ஃபங்க்ஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். நிறைய வீடியோஸ் இருக்கு, நாங்கள் போடுறோம். நாங்கள் வந்து பெருசாக இதில் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. யாரும் எங்கள் அம்மா அப்பாக்கே சொல்லலை. அதனால யாருமே இல்லை. அங்கே எதுவும் வரப்போறாங்க. நான் வந்து என் மடியில் வச்சு மொட்டையை போட்டு நான் வந்துகிட்டே இருக்கேன். ரொம்ப சிம்பிள். நாங்கள் வந்து தட்டு அதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு போல. ஏன்னா நாங்கள் கோயிலுக்குள்ளேயும் போகக்கூடாது. கோயிலு இந்த கோயிலுக்குள்ளேயும் சாப்பிடக்கூடாது. அதனால வந்துமே வந்து சொல்லி சாப்பிடு மொட்டை. என்னைக்கு அப்படின்னா 10ஆம் தேதி, நாளை கழிச்சு மொட்டை. இங்கேனா நம்ம குதிரை கோயில். அதுக்கு பேர் கூட இருக்குமே, நல்ல பேர். பெருங்கரை மீண்ட ஐயனார் கோவில்.
அந்த கோயிலில் தான் மொட்டை சும்மா குளத்துக்கட்டில் வச்சு மொட்டையை போட்டு அவங்க போய் சாமி கும்பிடலாம், நம்ம போய் உள்ள சாமி கும்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்றோம், யாருக்குமே சொல்ல. நீங்க பெருசா வைக்கலாம், தலை மொட்டை இல்லை பையனுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. பெருசாலாம் பண்ண சிம்பிளா பண்ண. நாங்களும் பாத்தீங்கன்னா தட்டுலாம் எடுத்துட்டு போல, மோதிரம் அண்ட் ட்ரெஸ் மாலை இது மட்டும் தான் வாங்க போறோம். ரொம்ப பெருசா நானும் எடுத்துட்டு போல. ஏன்னா காதுகுத்துக்கு அப்புறம் வரப்போகுது, காதுகுத்து இன்னொரு வருஷத்துல வச்சிருவாங்க. அப்புறம் காதுகுத்துக்கு நம்ம பெருசா பண்ணணும். அப்புறம் 7 செலவு இருக்கு. ஆமா, அதனால இது அப்படியே குறைச்சிக்கிறது நல்லது. ஆமா. தொடர்ந்து பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல அடுத்து வந்து ஃபங்க்ஷன் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய்.